ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு இந்த ராஜாங்கம் டாஸ்க் போயிட்டுருக்கு. இன்னுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் சரியாக புரியலை, புரியவும் மாட்டுது, புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதை பற்றி பிக் பாஸும் சொல்லிட்டாரு, விஜய் சேதுபதியும் சொல்லியாச்சு. நீங்கள் கைமன்னு கற்றுனீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு ஒன்றுமே புரியாது. யாராவது ஒருத்தராக பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் கச்சாமச்சான்னு பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வந்துட்டு ஆனால் ஒரு சூப்பரான ஒரு புது திட்டத்தை வந்துட்டு விஜய் பார்வதி அவங்களுடைய அந்த கண்ணை வச்சே பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது இப்போதைக்கு அதான் மைனஸ் பாயிண்ட். அதை வச்சு ப்ளஸ்ஸாக என்ன பண்ணலாம், அதை வச்சு ஒரு கேரக்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்துட்டு கண்ணழகின்னு பேர் வச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கண் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே அந்த கமருதீன் தான். ஏன்னா என்னையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை காதல் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக என்ன ஒரு திட்டத்தை பண்ணிட்டாங்கன்னா, டபால்னு விக்ரமை கோத்து விட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கமருதீன்கிட்ட போய் நைஸாக போய் பேசுகிறாங்க. அதே கேரக்டரில் நான் உன்னை வந்து தப்பாக நினச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த கண்ணுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே வந்துட்டு இந்த புலவர் தான். யார்? பானபோத்திர ஓனாண்டி விக்ரம், விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க இல்லையே, நீ வந்துட்டு சபையில் வேறு மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. இல்லை இப்போ தான் எனக்கு புரிஞ்சது எல்லா விஷயமும். நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன எடுத்து என் கண்ணில் ஊற்றிட்டார் இந்த புலவர். அப்படியே புதுசாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, அவங்க காதலும் டெவலப் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி லவ் பண்ணவங்க தானே. ஸோ டெவலப் ஆகும். அவர் வந்துட்டு அந்த புலவருக்கு அகேன்ஸ்டாக மாறினா அது ஒரு ட்ராக் தனியாக போகும். இந்த மாதிரி தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அங்கே வந்துட்டு எப்பா உடனே முடிக்கணும். கனி ஒரு இது பண்ணாங்க. நம்ம வியானாவை கூப்பிட்டு, இளவரசி நீ என்ன பண்ணி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை போய் வென்று எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. சொல்லுங்கள் ராஜா மாதா என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போய் எதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, போய் அங்கே இருக்கிற ராஜா கிட்டே பேசி அவரோட மனசை எடுத்துகிட்டு வாமா. ஸோ கடவுளே, அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மொக்கையாக யாராவது டாஸ்க்கை பண்ணுவாங்களா? என்னத்தை சொல்ல. அவங்க ராஜா மாதா மாதிரியா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ராஜா மாதானா அழகாக வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி செம்மையாக கெத்தாக காமிக்கணும். அவங்க எங்கே மைக்கே மறந்துட்டு வந்துட்டாங்க. பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் தான் ஐயோ சாரின்னு சொல்லிட்டு ஓடி போய்த்து வந்தாங்க. ரைட். அதாவது எல்லாருமே அவங்களுக்கு தனியாக ஒரு கேரக்டரை வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. கையமே மறுபடியும் சண்டை போட்டுக்கிறதுலே இருக்காங்க. திரும்பவும் வந்து இந்த பர்சனல் வெஞ்சன்ஸை தீக்கணும்னு பார்க்குறாங்க. அதுலேயும் திவ்யாக்கெலாம் சூப்பரான ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அவங்க புதுசாக எதாவது பண்ணலாம். அங்கேயே வந்து விஜய் பார்வதி திரும்பவும் கலாய்க்கிற வேலைகளை பண்ணுறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் விஜய் பார்வதி ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது ஒழுங்காக போதான்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.